மீன ராசி ஜென்மத்துல தான் சனி பகவான். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். மீன ராசியில டாக்டர்ஸ் நிறைய இருப்பீங்க. மீன ராசியில அட்வொகேட் நிறைய இருப்பீங்க. மீன ராசியில கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடிய தன்மை உடையவங்க இருப்பீங்க. சட்டமன்ற தேர்தல்ல உங்களுக்கு ஒரு பதவி இருக்கு. உச்ச நில டாப் ஜாதகன்னா நான் மீன ராசி தாங்கன்னு சொல்லுவேன். ராகுன்னு சொன்னாவே போகக்காரகன், யோகக்காரகன். சாதாரண காலில் ஆடி BMW கார் வாங்கக்கூடிய தன்மை உடையவங்க தான் இந்த 2.5 வருஷம். மீன ராசியில் உள்ள ஆண்கள் தாம் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. மீன ராசியில் உள்ள கல்யாணம் ஆன பெண்கள் கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க. ஆனா மீன ராசியில ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலும் சொந்தம் பந்தம் அங்காளி பங்காளி அடுத்தவன் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க பணிபுரிகிற வேலை பார்க்குறவங்க கூட உங்க மேல போராமப்படுவான். பல மந்திர தந்திர மாயாஜால வித்தையில உங்க சாம்ராஜ்யம் சரிகிற மாதிரி அடுத்தவங்க பண்ணுவாங்க. நீங்க உங்க தெய்வத்தை குலதெய்வத்தை தான் வழிபடணும். உங்க முன்னோரை வழிபடணும். காளியம்மாவை வழிபடணும், துர்கா மாதாவை வழிபடணும். தப்பா நினைச்சுக்காதீங்க. மீன ராசியில உள்ள ஆண் பெண் இருவரும் நாக பிரதிஷ்டை ஒண்ணு பண்ணுங்க. தாய் தகப்பனுடைய அரவணைச்சு வாழ்ந்துக்கிட்டுங்க. யாரையும் தூற்றாதீங்க. யாரைக்கும் தொந்தரவு கொடுக்காம வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த 2.5 வருஷம் நீங்க தாங்க டாப்பு. அடிச்சு சொல்லுவாங்க. மீன ராசிக்காரங்க தான் நம்பர் 1 ஜாதகம். சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி KGF. பக்தி இன்ஃபோ சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சனி பகவானுடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன பலன்களை என்னென்ன பலவீனங்களை தரப்போகிறாருங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்ன சனி பகவானுடைய குணாதிசைகள் என்ன, அவருடைய காரகத்தன்மை என்ன, அதை தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் ஒரு நீதிமான், நேர்மைக்கு அடிபணிஞ்சிருக்கக்கூடியவர். நீ யாராக இருந்தாலும் சரி, ஆளாகப்பட்ட அரசனாக இருந்தாலும் சரி, நீ தப்புன்னு ஒன்று பண்ணுனா உனக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் சனீஸ்வர பகவான். வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு அதிபதி சனி பகவான். சத்ரு நோய் வறுமை கடன் பயம் ஏழ்மைத்தனத்தை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான் தான். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்தால் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அங்கத்தில் நிறையாவே இருப்பார். அதாவது ஒரு ஜட்ஜுன்னு சொல்லலாம். இப்படியாம்பட்ட ஒரு தன்மைகள்லாம் சனி பகவானுக்கு உண்டு. சனி பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தா, நீ BMW காரே வச்சுருந்தாலும் உனக்கு டிரைவர் இல்லைன்னா உனக்கு சனி பகவான் கெட்டு போச்சுன்னு தான் அர்த்தம். நிறைய கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டக்கூடிய தன்மைகள் உடையவர்களுக்கும் சனி பகவான் தான் காரகன். ஆட்டோ ஓட்டுறவனுக்கும் சனி பகவான் தான் காரணம். காரு பஸ் லாரி ஓட்டக்கூடிய டிரைவராக வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் சனி பகவான் தான் காரகத்தன்மை. நம்ம வீடெல்லாம் குப்பையெல்லாம் எடுக்காங்க பார்த்தீங்களா, அந்த குப்பை எடுக்கக்கூடிய தன்மைக்கு காரகனும் சனி பகவான் தான். கோயில் வாசலில் யாசகம் வாங்கக்கூடிய தன்மை உடையவரும் சனி பகவான் தான். உடம்புல புண்ணு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு டேட்டியாக இருக்கக்கூடிய தன்மைக்கு காரகனும் சனி பகவான் தான். அப்போ ஜாதகத்தில் சனி பகவான் உச்சமாக இருந்தால் 4 பஸ்ஸுக்கு ஓனராக இருக்கலாம். சனி பகவான் ஜாதகத்தில் நல்ல பலன் பெறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா 12 ராசிக்காரங்களும் இந்த 2025 யோகந்தாயே அடைப்பீங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன், மனசில் மட்டும் வேண்டிக்கிங்க. சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொன்னாலும் சென்னை பல்லாவரத்தில் பொலிச்சல் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போனாலும் முருகக்கடவுளும் சனீஸ்வர பகவானும் ஒன்று. வடபழனி ஆண்டவனை போய் வழிபட்டு வந்தாலும் உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். இந்த 2025 உங்களுக்கு யோகம்தான், நஷ்டம் வராது. 12 ராசிக்காரர்களும் அவங்கவுங்க குலதெய்வத்தையும் சனி பகவானையும் வழிபட்டு வந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷமாக அமையணும். சிவாய நம. மீன ராசி ஜென்மத்தில் தான் சனி பகவான். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான்.
குரு பகவான் வீட்டில் தான் சனி பகவான் பிரவேசிக்கிறாரு இந்த வருஷம் 2025. அந்த காலத்தில் சொல்லுவாங்க உங்களுக்கு புதையல் கிடைக்குன்னு. ஆனால் இந்த காலத்தில் இல்லை, லோன் கிடைக்கும். வீடு வாங்கிறதுக்கு லோன் கிடைக்கும். காரு வண்டி பங்களா வாங்கிறதுக்கு லோன் கிடைக்கும். மாளிகை கட்டக்கூடிய ஒரு தன்மைகள் மீன ராசிக்கார ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே உண்டு. வாழ்க்கையில் ஒரு முறை தான் காற்று வரும். ஜென்மத்தில் சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார், அள்ளி கொடுப்பார். 4ஆம் திசையிலேருந்தும் கொடுப்பார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். 50 லட்ச ரூபாய் நீ கடனாளி ஆயிடுங்க மீனராசிக்காரங்க. ஆனால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு தாயும் தகப்பனும் அண்ணனும் தம்பியும் இந்த கடத்தை நான் அடைக்கிறேன்னு சொல்லி பூர்வீக சொத்தை விற்றாது உன்னை கடனை அடைச்சி கொடுத்துருவாங்க. அப்போ உன் தலை தப்பிச்சிச்சா? சூசைட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான உங்களுக்கு பிரச்சனை வரும்போது தாய் தகப்பனுடைய பூர்வீக சொத்தை விற்றாது இல்லை இருக்கிற வீடை அடமானம் வச்சாது உன்னை கடத்துலேருந்து விடுபடுத்தி விட்டுருவாங்க. மீன ராசியில் டாக்டர்ஸ் நிறையா இருப்பீங்க. மீன ராசியில் அட்வொகேட் நிறையா இருப்பீங்க. மீன ராசியில் கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மை உடையவங்க இருப்பீங்க. டாக்டர்லாம் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு பல கோடி ரூபா செலவு பண்ணி படிக்கணும். அவங்க நல்ல கிளினிக் வச்சு இந்த 2.5 வருஷத்தில் தான், இந்த 2025 தான் உன் கடனே அடையும். நிறையா அட்வொகேட்ஸு கிளைண்ட்டு வரலேன்னு சொல்லி ஏமாற்றத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் நிறையா கிளைண்ட்டு வரும். நிறையா ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய தன்மைகளில் காசு பணத்தை போட்டு நீங்கள் வரலன்னு கேட்குறவங்களுக்கு இந்த வருஷம்தான் காசு பணம் வரப்போகுது. சினிமாவில் 1 கோடி ரூபா ப்ராஜெக்டை போட்டு பல கோடி எடுக்காங்கள்ல, அவங்களுக்கு இந்த வருஷம்தான். ஏன் 2027 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஒரு பதவி இருக்குது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் உங்களுக்கு ஒரு பதவி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. உச்ச நிலை டாப் ஜாதகம்னா நான் மீன ராசி தாங்கன்னு சொல்லுவேன். ராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி. ராகுன்னு சொன்னாவே போகக்காரகன், யோகக்காரகன். சாதாரண காலில் ஆடி BMW கார் வாங்கக்கூடிய தன்மை உடையவங்க தான் இந்த 2.5 வருஷம். ரொம்ப கவனமாக இருக்கணும். காசு பணம் நிறைய வருதுன்னு சொல்லி மீன ராசியில் உள்ள ஆண்கள் தாம் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. மீன ராசியில் உள்ள கல்யாணம் ஆன பெண்கள் கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க. கால தாமதமாக திருமணம் நடக்காமல் ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசி ஆண்கள் பெண்களுக்கு திருமண யோகமும் இருக்குது. ஆனால் ஆன்மீகத்திலேயே தன்னையே பாவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. கொஞ்சம் மோட்டான ராசி. ஏன்னா கள்ளங்கவடம் இல்லாமல் வளர்ந்த உடம்பு மீனராசிக்காரங்க. பெண்கள் தாங்க பாவம். படித்து வேலை கிடச்சி அந்த படிப்புக்கு கடன் வாங்கினதுக்காக ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு தொழிலில் ஏதாவது ஒன்றில் மேன்மை அடையாதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த வேண்டிய உங்களுக்கு இந்த 2025 டாப் சாதகம். யோகங்கள் வரும். ஆனால் மீனராசியில் ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சொந்தம் பந்தம் அங்காளி பங்காளி அடுத்தவன் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் பணிபுரிகிற வேலை பார்க்குறவங்க கூட உங்கள் மேலே பொறாமப்படுவான். முறையான நல்ல ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை யார்ட்டையாவது கொடுங்க. இந்த 2025 சனி பகவானுடைய பெயர்ச்சி. எனக்கு ஜென்மத்தில் சனி பகவான் வந்திருக்காரு. ஜென்மத்தில் சனி பகவான் இந்த 2.5 வருஷம் என்னென்ன நன்மைகள் செய்வார், என்னென்ன தீமைகள் செய்வாருன்னு அலசி ஆராய்ஞ்சு அவங்க சொல்லக்கூடிய ஒபீனியனில் நீங்கள் போனீங்கன்னா மாட்டிக்க மாட்டீங்க. இல்லை பல மந்திர தந்திர மாயாஜால வித்தையில் உங்கள் சாம்ராஜ்யம் சரிகிற மாதிரி அடுத்தவங்க பண்ணுவாங்க. கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்கள் தெய்வத்தை குலதெய்வத்தை தான் வழிபடணும். உங்கள் முன்னோரை வழிபடணும். காளியம்மாவை வழிபடணும், துர்கா மாதாவை வழிபடணும். தப்பாக நினச்சிக்காதீங்க. மீன ராசியில் உள்ள ஆண் பெண் இருவரும் நாக பிரதிஷ்டை ஒன்று பண்ணுங்க. ஏதாவது ஒரு கோயிலில் போய் பண்ணுங்க. ஏன்னா இன்பமே செய்யக்கூடியது ராகு கேது பகவான். ராசிக்கு 12வது வீடு விரயத்தில் ராகு பகவானுடைய பெயர்ச்சி இந்த வருஷம் இருக்குது.
இந்த 1.5 வருட காலமாகவே பல இன்னல் வரும். ஆனால் ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான், மனைவி மக்கள் தன்னோட தெளிவாக வாழ்ந்துக்கிட்டு போங்க. தாய் தகப்பனோடைய அரவணைச்சு வாழ்ந்துக்கிட்டுங்க. யாரையும் தூற்றாதீங்க, யாரைக்கும் தொந்தரவு கொடுக்காமல் வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த 2.5 வருஷம் நீங்கள் தாங்க டாப்பு. அடித்து சொல்லுவாங்க. மீன ராசிக்காரங்க தான் நம்பர் 1 ஜாதகம். இருந்திருந்தாலும் 2025 மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க அவரை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.